தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/2/2023 செவ்வாய்க்கிழமை. மகம் நட்சத்திரம் மாலை 5:24 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இழந்த செல்வத்தை மீண்டும் பெற வைக்கும் ஆலயம் எது? ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி தொழில் ஆரம்பித்தேன், நிறைய லாஸ் ஆயிடுச்சு, 20 லட்சம் 30 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க கோடிக்கணக்கான ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு நண்பரை நம்பி நான் போனேன், எல்லாமே இழந்து போச்சு, இனி மீண்டும் அந்த செல்வம் வருமா, வரணும்னா எந்த தெய்வத்தை கும்பிடணும்னு நிறைய பேர் என்கிட்ட ஆலோசனை கேட்குறவங்க கேட்பாங்க. இந்த இழந்த செல்வத்தை மீண்டும் பெற வைக்கும் ஆலயம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க முன்னோர்கள், அதாவது புராணங்களில் வருது. ஒன்று மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில் இருக்க அம்பிகைக்கு பேர் என்ன தெரியுமா? அவன் மயிலாக இருந்து கும்பிட்ட கோயில், அதனால தான் மயில் ஆடுதுறை. அபயாம்பிகைன்னு இங்கே இருக்கா. 1000 தான் இருந்தாலும் மாயவரம் ஆகாதுன்னு ஒரு பழமொழி. அப்போ என்ன அர்த்தம்? 1000 தான் இருந்தாலும் மாயவரம் ஆகாதுன்னா, மாயவரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஆக்கூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த மயிலாடுதுறை தாண்டி. அங்கே இருக்க தெய்வத்துக்கு பேர் 1000ல் ஒருவர்னு பேர். ஒருத்தர் 10ஓட 11 இருக்கக்கூடாது, அவருடைய செயலாக்கத்தில் அவர் முதன்மையாக இருக்கணும். 1000ல் ஒருவனாக இருக்கணும்னா அந்த ஆலயத்துக்கு போய் 1000ல் ஒருவனுங்கிற அந்த தெய்வத்தை கும்பிடணுமா. அது மாதிரி இந்த 1000 தான் இருந்தாலும் மாயவரம் ஆகாதுங்கிறாங்க. அந்த மாயவரத்துக்கு மயிலாடுதுறைக்கு போய் அங்கே உள்ள வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா இழந்த செல்வங்கள் மீண்டும் வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து திருவெண்காடு சொன்னோம் இல்லையா? திருவெண்காட்டில் என்ன ஒரு பெருமைனா, அங்கே அகோரமூர்த்தின்னு ஒன்று இருக்குது. அந்த அகோரமூர்த்திக்கு பக்கத்தில் கொம்பில்லாத நந்தி இருக்குது, விழுப்புண் பட்ட நந்தி, 9 புண் காயங்களோடு இருக்கும். அந்த நந்தியை நம்ம கும்பிடணும், அதை கும்பிடணும். பெரிய வாரண பிள்ளையார்னு இருக்குது, அதுக்கு பின்னால் அறமளர்த்த நாயகி. அந்த திருவெண்காட்டிலே புதனுக்குள்ள சேத்திரம், அதனால் புதன் சன்னதி தனியாக இருக்கும். சூரிய சந்திர தீர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது. பிள்ளை இடுக்கி அம்மன் ஒரு அம்மன் இருக்குது. பிள்ளை இல்லாதவர்கள், மழலை பேர் வேண்டியவர்கள், புத்திர பேருக்காக காத்திருப்பவர்கள் எல்லாம் அங்கே போய் அந்த பிள்ளை இடுக்கி அம்மனை வழிபடலாம். அதற்கு பிறகு அங்கே மேற்கு பார்த்த துர்க்கை, எங்கேயுமே இது மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. சௌபாக்கிய துர்க்கைன்னு சமீபத்தில் அங்கே அபிஷேகங்கள் செய்து அதுக்கு என்னை வர சொல்லியிருந்தாங்க. அற்புதமான மிக பிரம்மாண்டமான துர்க்கை. அந்த துர்க்கைக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் செய்து ஒருத்தர் செஞ்சார். அவருக்கு ஒரு காரியங்கள் தடையாகவே இருந்துச்சு. தடைகளை நிவர்த்தி செய்வது எதுனா இந்த துர்க்கை வழிபாடு. பொதுவாக வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, வலதுகை இடதுகை நீங்களாக நம்ம வாழ்க்கையில் என்னென்ன வருது? வழுக்கை, மசக்கை, பொக்கை, புன்னகைன்னு 4 கை வருது. அதற்கு பிறகு நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை வைப்பதற்கு எதன் மேல் வைக்கிறேன்னா அந்த துர்க்கை மேல் வைக்கணும். அதுலேயும் கையின்னு வரும். அந்த துர்க்கையில் மேற்கு பார்த்த துர்க்கை. நீங்கள் எந்த கோயில் போனாலும் துர்க்கைன்னு இருக்கும். சண்டிகேஸ்வர் பக்கத்தில் சைடில் இருக்கும். அது வடக்கு பார்த்துருக்கும். வடக்கு நோக்கி இருக்க துர்க்கை அங்கே மேற்கு பார்த்துருக்கிறதுனால அதற்கு சௌபாக்கிய துர்க்கைன்னு பேர். அப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று உங்களுக்கு உரிய தெய்வங்களை நீங்கள் முறையாக வழிபட்டு 63 வழிபாடுகளையும் மேற்கொண்டால் இந்த இழந்த செல்வங்களை மீண்டும் பெற வைக்கலாம். அதே போல திருவிடை மருதூர், இவற்றை பற்றி எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மேசராசி நேயர்களே, நம்பிக்கைகள் நடைபெறுகின்ற நாள் இந்த நாள். இன்று நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுப்பார்கள். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் கூட நீங்கள் ஒரு இடத்திலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தால் இப்பொழுது மீண்டும் அதே இடத்திற்கு உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு வருகின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் நன்றாக இருக்கிறது. ராசியிலேயே செவ்வாய் இருப்பதனாலே உடன்பிறப்புகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தனவரவு தாராளமாக வந்து சேரும். வியாழன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதனாலே குழந்தைகள் வழியிலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். அயல் நாட்டிலிருந்து கூட அனுகூலமான தகவல் வரும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் என்றே சொல்லலாம். மிதுனராசி நேயர்களே, அஷ்டமத்திலே சனி, புதன், சூரியன் 3 கிரகங்களின் ஆதிக்கம். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தோடு சூரியனும் இருக்கின்றார், 3க்கு அதிபதி. ராசிநாதன் புதன் 8ல் இருக்கிறாரே, ஏதாவது தொந்தரவு வருமோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பொதுவாக ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் வரலாம். உடனடியாக நல்ல மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. அதே நேரம் மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுக்கும். மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கும் என்று சொல்வார்கள். எனவே உங்களுக்கு கல்விக்காக நீங்கள் முயற்சி செய்தாலும் சரி, உங்கள் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்காக மேல் படிப்புக்கு ஏதேனும் முயற்சி செய்தாலும் அது நடைபெறும். அது மட்டுமல்ல, ஆரோக்கியம் சீர்கேடாக இருந்தாலும் கூட வைத்தியத்தால் நீங்கள் குணப்படுத்தி கொண்டு விடுவீர்கள். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும். கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ளும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆனந்த வாழ்வுக்கு அடித்தளம் அமையும் நாள்.
இன்று அடுத்தவர் நலன்கிறது எடுத்த முயற்சியிலே ஆதாயம் கிடைக்கும். அசுரகுரு மறைந்திருப்பதனாலே உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். 7லே சனி இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் விரயத்திற்கேற்ற வரவு உங்களுக்கு உண்டு. என்ன இருந்தாலும் இன்று குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். வரன்கள் வாயில் கதவை தட்டும். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். விஐபிக்கள் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்து முடிக்கும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திரபலம் இருக்கிறது. விரையாதிபதி சந்திரன் ராசியில் இருந்தால் விரயங்கள் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும் நாள் என்று கூட சொல்லலாம். வீடு மாற்றங்கள், நாடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். 3லே கேது இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். யாருக்கேனும் என்று நீங்கள் பொறுப்புகள் சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நான் செய்கிறேன் என்று நீங்கள் சொல்லியிருந்தால் அதனால் பின்விளைவை சந்திக்க நேரிடும். எனவே பிறருக்கு பொறுப்பு சொல்வதை இன்று தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுடைய இடர்பாடுகள் அகலும். கன்னிராசி நேயர்களே, வாட்டங்களகன்று வருமானம் கூடுகின்ற நாள். நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். வளர்ச்சிக்கு நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம். குரு பார்வையும் இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் சூரியனோடு இணைந்திருக்கின்றார், சனியோடும் இணைந்திருக்கின்றார். பஞ்சமஸ்தானத்தில் புதன் இருக்கின்ற பொழுது நீங்கள் அஞ்சாது எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் உங்களுக்கு வீடு வாங்குவது அல்லது கட்டிடத்தை பழுது பார்ப்பது அல்லது ஏதேனும் சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்க வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள், பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறதே என்று நினைத்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. என்ன இருந்தாலும் 2ல் கேது இருப்பதால் பிறரிடம் ஏதாவது நீங்கள் யோசனைகள் சொன்னால் கொஞ்சம் யோசித்து சொல்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது 7லே ராகு. சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருப்பதால் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் தாக்குதல்கள் உங்களுக்கு வரலாம். மறைமுக எதிர்ப்புகள் நிறைய இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது என்று ஒரு செய்தி வந்தால் அதை அருகில் இருக்கும் சக பணியாளர்களிடம் சொன்னால் அதன் மூலம் அது தடையாகி போகலாம். எனவே முன்னேற்றம் வந்த பிறகு சொல்வது நல்லது. 6லே குரு இருப்பதால் ஊரில் பகை என்பார்கள். உங்கள் அருகில் இருப்பவர்களெல்லாம் ஆதரவு கரம் நீட்டுபவர்களோடு இருந்தாலும் கூட முழுமையாக நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறார்களா என்பதை நாம் திட்டமிட்டு சொல்ல இயலாது. அதே நேரத்தில் இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே இன்று சக்தி வழிபாடு, அதாவது துர்க்கை வழிபாடு உங்கள் துயரங்களை தீர்க்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறுகின்ற நாள். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். சொந்தங்களின் பகை மாறும். குருவின் பார்வை இருப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கலாம். சுபகாரியங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளின் வேலைவாய்ப்பு கருதியும் வாழ்க்கை துணையின் வேலைவாய்ப்பு கருதியும் நீங்கள் ஏதேனும் திட்டமிட்டிருந்தால் அந்த திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். மற்றவர்கள் விமர்சனங்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். 12ல் கேது இருப்பதால் பயணங்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 2லே சனி. 7ரை சனியில் பாதச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. எனவே அதோடு கூட புதன் சூரியன் இருப்பதனாலே எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு கொடுத்த தொகை இன்று வசூலாகலாம். சுக்கிரபலம் 3ல் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். செவ்வாய் 6ல் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு எதிரியாகவே இருப்பார்கள். பேச்சளவுக்கு இருக்குமே தவிர செயலளவுக்கு ஏதும் இருக்காது. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் குரு சொந்த வீட்டில் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் பலம் பெற்று இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். எதிர்பார்த்த ஆதாயம் எளிதில் கிடைப்பதற்கு குரு வழிபாடு உங்களுக்கு தேவை. முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. அருகில் இருப்பவர்களை அனுசரிப்பு குறையும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். குடும்ப சுமையும் அதிகரிக்கலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் எது செய்தாலும் அதில் குறை கூறுவார்கள். ஏனென்றால் இன்று சந்திராஷ்டமம், மனக்கலக்கம் அதிகரிக்கின்ற நாள். எனவே மனக்கிளேசங்கள் அகல இன்று வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். நிதானத்தை கடைப்பிடியுங்கள். அதோடு பொறுமையோடு நீங்கள் செயல்படுவதன் மூலமே பெருமை காண இயலும். கும்பராசி நேயர்களே, ராசியிலேயே சுக்கிரன். எனவே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். தாய்வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. பெற்றோர்களின் ஆதரவோடு உற்ற துணையாக உங்களுக்கு நண்பர்களும் இருப்பார்கள். 2லே குரு இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும். புதிய பங்குதாரர்கள் உங்களுக்கு தொழிலிலே இணைந்து அதை வளப்படுத்த முன் வருவார்கள். போன் மூலம் அதிகாலையிலேயே உங்களுக்கு பொன்னான தகவல் வரலாம். 3லே ராகு இருப்பதால் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். கை நழுவி சென்ற வாய்ப்புகள் மீண்டும் கைகூடி வரக்கூடிய நாள் இந்த நாள்.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். தேக நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது. 8லே கேது இருப்பதால் யாரையும் நம்பி எதுவும் நீங்கள் செயல்பட இயலாது. உங்களுடைய பொறுப்புகளை யாரிடமாவது ஒப்படைத்தால் அவர்கள் சிறப்பாக செய்யாமல் அதன் விளைவாக சில பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். என்ன இருந்தாலும் இன்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்.